2 நம்பர் வீடு அடே ஜிவார் அந்த பேய்ப்படங்கள் இருக்கு தெரியுமாடா பேய்ப்படங்கள் 2 நம்பர் வீடு நான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 நம்பர் வீடு. வருது வருது அதான் அடர்ந்த காட்டு பகுதியால தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஓகே மக்களே, வார வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு காடு ஒன்றை தாண்டி ஏன்னா அடுத்த காடு இடையில ஊர் காடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்கொண்டிருக்கு. உண்மையில இந்த இரவு நேரங்களில் இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீடுகள் செக்கிங் என்ன இரண்டாம் மக்கள் உண்மையிலே வந்து இந்த காட்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த அபாண்டன் பில்டிங் என இப்படியான இடங்களுக்கு போயிட்டு இடங்களில் சுற்றி காட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த வேலை இன்றைக்கு அந்த ஆசை நிறைவேறுமா இருந்தால் உண்மையிலே சந்தோஷமா இருக்குமே. தனியே போனான்னு சொல்றீங்க, உண்மையில நம்மளோட பொடியல் இருக்கானே பொடியலை கூட்டிட்டு போகலாம் தானே வருது தான் ஏடா அதுக்கு என்னே எவ்வளோ தாண்டியாச்சு அப்படித்தான்டா. சில விஷயங்களோட வந்து அனுபவத்தை பெற்று நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலமான மனிதனாக மாறணும். விளங்குதா? கற்றுக்கொள்ளதான் ஆகணும். ஆரோட நிக்கல் நீங்க போயிடும். ஆஹா போயிடும் கொஞ்ச காலம் அப்படிதான். இப்போ கொஞ்சம் பழகிக்குமே. இப்போ எப்படி கொஞ்சம் ஃபீல் நீங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? காட்டுக்கு அடுத்து பழகுதா? காட்டுக்குள்ள நம்ம நிக்க போறோம்னு சொன்னா இப்ப வேற ஒரு காட்டுக்கு நிக்க போறோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி ஒரு மிருகங்களை தப்பிக்கொள்ளலாம், அப்படி எல்லாம் அதாவது எப்படி வாழலாமா அப்படி புத்திசாலித்தனமா செயல்படணும். விளங்குதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணி அங்க இதை மீண்டு வரணும். என்ன நடுவில் ஓட்டிக்கான பழுதா போயிரு வண்டி அனுபவங்கள் தானே. தனியா மாட்டினாலும் மனசு படுத்து தப்பி தோடி வர வேண்டியதான். பயந்தமான்னு சொன்னா அவங்க ஒரு பதட்டம் வரும். டேய் பயந்தாடா ஒரு இல அசைந்தாலும் நம்ம பயப்படாம விளங்குதா? பயந்தவனா தான் விஷயம். அதே பதட்டம் வந்தோடனே நமக்கு ரிலாக்ஸ் இல்லை மைண்ட். அந்த டைம்ல என்னென்ன முடிவு வரும்னு தெரியல. இது ஒரு காட்டு போய் நினைக்கிறேனே. காடுதான், காடு சார்ந்த இடம் தான். இவங்கெல்லாம் நடுக்காடுக்குள்ள இருப்பாங்கடாப்பா பிள்ளைகளே, சிங்களாக்கள். அது அவங்களுக்கு பயம் இல்லைடா. நம்ம அண்டைக்கு கழிச்சு வந்தோம்மா நீ இந்த விஷயத்தை பத்தி. மரத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு லைட் அழகா போட்டிருக்காங்க. நம்ம வாங்கின வீடுறா பைக். எத்தனை கோடிடா? 6 கோடி. 6 கோடிடா வீடு மாதிரிதான். மரத்தில் இங்கே வீடு இருக்கு. நம்ம மட்டும் பணக்காரனே இல்லை இந்த உலகத்துலன்னு. எவ்வளோ பணக்காரங்க நம்மளை மிஞ்சிய பணக்காரங்கெல்லாம். பீகாரடா. சிங்களம் 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 கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபுல் அரபிக் பாத்தியா? அஞ்சால ஏரியா என்ன சிங்களம் தான். சிங்களம் தான் ஃபுல்லா அழி வச்சு.
ஓகே, அப்போ அந்த வேலை இப்போ டைமை பார்த்தீங்கன்னா இப்போ சரியா 2 மணி தான் இது. இது பாருங்க விளங்குதா? நம்ம எத்தனை மணி நம்ம 12 மணிக்குதா? 2 மணிக்கு தான் இது சரியானே. 2 மணி. இந்த 2 மணிக்கும் ஆனால் இந்த என்ன சொல்றது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த லொரி என்ன மண் லொரியெல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கு. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பகல்ல ஓடல அது சரியில்லையே ஓடாம. கனரக வாகனங்கள்னே ஜவார் தப்பனே அடிக்க போறானா பாய். ட்ரெயின் ரூட்டா பாய் தண்டவாளம். என்னடா வேலை ஓதா வரான் கடுமையா. ஆனால் அவங்கள இந்த ஸ்பீடில் போகல தெரியுமா? பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க. 40 அவங்க போகலாம். ஆனால் அவங்க போகிற ஸ்பீட் வந்து பயங்கர வேகம். ஒரு 70-80 போகிறாங்க இப்போ கிட்டத்தட்ட. இவனே அடவுளே என்ன ஓட்டத நித்திரங்கள் ஓடிவான் அவன். ஆனால் இந்த இதில் அந்த ரோட்டோரங்களில் அந்த சவக்காலி நாங்கள் பார்த்தீங்க அஞ்சு விலகல் சிங்கள பை எப்படிங்கிற வாகன ஆச்சு உனக்கு மேலே பிடிக்கும் ஹேட் பார்த்தியா? அது வந்து ஒரு வேறு ஒரு செப்பரேட்டாக பிடிக்காங்களா பை. இது என்ன வயல் நிலங்கள் ஏரியாவாடா? விலகல் ஏரியா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரு லைட் அடிச்சு பார்ப்போம். மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இடம் பெஸ்ட்டுக்கா? யாருங்க 2ஆம் நம்பர் வீடு அடே ஜிவார். மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் வீடு. அனைமா இங்கால ஜான ஏரியாண்டாது. நான் தூரத்து லைட் நாடி விடுது அது வண்டி. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஜிவா ஜிவா இங்கே அடே அந்த பேய்ப்படங்கள் இருக்கு தெரியுமாடா? பேய்ப்படங்கள் 2ஆம் நம்பர் வீடு தெரியுதா? இங்கே இருக்க மக்களே பாப்பா கறந்து அங்கால போய் கொண்டு இருக்குது அந்த ஃபுட்டு கடை.
அந்த லைட் இருக்காங்களா யாரையும் எப்படி டேய் அங்கே தடிக்கா இல்லை தங்க லைட் ஆகும் அங்கே ஆ விடாம பருப்புவா ஆனால் இந்த கேட் தான் மெயின் மக்களே எல்லாத்தையும் விட 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வீடு படம் இருக்குது தெரியுமாடா வெய் படம் இங்கே நம்பர் 2 வருது வரா அப்படி நிப்பாடுவாங்கண்டியோ இல்லாட்டி வட்டித்து போய் தூரத்தால லேட் ஆகணும் வழங்கு வந்தா லைட் அடிச்சு சனோ உள்ளுக்குள்ள போனோம் அந்த கேட்ல போட்டிருக்கு 2ஆம் நம்பர் வீடாண்டு பேய் வீடாண்டு தாங்கடா அதுல முன்ன போட்டிருக்குடா நம்பர் 2 வீடு நம்பர் 2 வீடு கேட்ல உள்ளுக்கு ஒருத்தன் இல்லடா அதுக்கு அங்கால ஒரு கட்டணம் இருக்கு லைட் அடிக்காண்டா எங்கால பங்க ஒருத்தன் அதான் பாரமாயில இருந்தது பயத்துல தான் போல இருக்கு மக்களே சாரி மன்னிச்சு கொள்ளுங்க யாரோ கலவடுக்கு வந்து இதுதான் ஜனைவாங்க அதெல்லாம் ஒரு குறும்புத்தனம் தான் என்ன செய்யுது ரிஸ்க் தான் எப்படி ரிஸ்க்னா இது பேயை விட என்ன உள்ளது மனிதர்கள் சிங்கள மனிதர்களால என்னடா இது வீடுதான் நம்பர் 2 இருக்கு வீடு நீ பார்க்கலையா 8ஆம் நம்பர் வீடு 12ஆம் நம்பர் வீடு அந்த இடத்துல ஆக்கள் இல்லடா சனு அதெல்லாம் பூட்டி கிடக்கு அதுக்காலே ஒரு கட்டடம் தெரியுதுடா நீ அதுக்குள்ள அங்கலப்பம் போட்டு பார்த்தாங்கிற ஒரு லைட் ஒன்று அடிபடு ஒரு ஜான் அடிச்சான்லோ இல்லடா நம்ம லைட் பார்த்து அடிச்சான் லைட்டை பார்த்து அடிச்சான்டா அப்படி இல்லை இப்போ கார் வந்து ரோட்ல நடந்தது அது தூரத்து பார்வைக்கு வந்து போலீஸ் ஜீப் மாதிரி தான் தெரியும் விளங்குதா தூரத்து பார்வைக்கு அடுத்து ஏன் போலீஸ்காரன் உள்ள ஒரு யோசிப்பாங்க விளங்குதா ஓகே மகளே என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் அந்த போன அந்த கட்டடத்துக்குள்ள அந்த கேட் என்ன அது கொஞ்சம் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு சரியா என்னடா அது இதுக்கு அபாண்டன் பில்டிங் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுமே என்று சொல்லிட்டு போகிற டைமில் இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான் ஏன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த நம்பர் என்ன அந்த வீட்டில் இலக்கம் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு எங்களுக்கு ஆண்டியே வச்ச மாதிரி இருந்துச்சு அது இடம் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு தண்ணி போதில் வாங்கணும்டா நீ விளையல உங்கள்கிட்ட காரக்குள்ளேயும் தண்ணி போதில் மக்களே தண்ணி விடாக்கி சரி நிப்பாட வரான் நாம் அது உண்மையில் நிப்பாட தான் வரான் ரவிக் என்ன ஒடுங்கிய வாழமா ஒண்ணுக்கு ஒரே இடத்த போட்டு ஒரே இடத்த 6 ஓட ஒன்று அடிச்சுக்கான அடுத்த மம்மினா இந்த பாலம் தாண்டது பெரிய காடு ஆனா இதுக்குள்ள இல்லையாடா அந்த அபாண்டன் பில்டிங் இந்த காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகண்டா நான் தனியாக வருவேன் பார் விட்டுது ஒரு நாளைக்கு இதோட வருவேன்
சரியா ஒரு 12 மணிக்கு தண்ணி வருவேன் இந்த இடத்துக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பயங்கரமான காட்டு பகுதி. என்ன இது நாங்கள் வந்ததுக்குள்ள நான் நினைக்கிறேன் தான் கொஞ்சம் பெரிய அடர்ந்த காடு. ஓ, நார்மலா இந்த சைட்டில் காட்டினா விலங்கு உங்களுக்கு இது காட்டினா விலங்கு. இதில் யானை ரெண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரோட்டில் குறுக்க ஒரு 10-15 யானைண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே அடந்தா டேய் சரிடா வா பெருமாள். ஆ இதா பாருங்க மக்களே, விநாயகர் பெருமானே எப்படி இருக்காருன்னு இந்த இடத்துல. என்ன இடண்டாய் இதை பாரு, இந்த பஸ் கூட்ட பாருடா. இங்க பஸ்கோடு பின்னுக்கா கட்டிடம் பண்ண போட்டாடா. அதோடு இந்த பஸ்கோட்டை பாருங்க, இந்த காட்டுக்குள்ள இந்த காட்டுக்கு ஆடுறா பஸ் ஏறுவாண்டு பஸ்கோட்டு வச்சுக்காங்க உள்ள சிங்கள தான். ஆ அந்த காலத்துல இந்த காட்டுக்குள்ளாக 1976 அந்த தெரியுதா? அம்மா பிறந்தா ரதியம்மா பிறந்த 77. இது காட்டிக்கு 76. வாகனங்கள் போட்டுமா என்ன கொஞ்சம் தலை கடிக்கிறா கடுமையா. இப்படி இருக்குண்டா நித்திரத்துக்குள்ள ஓடி போறதானே வாகனம். போ மனே பா. அதுதான் வரைக்காரு. இது வனவலங்கி டீம் தாங்க. அவங்க பாதுகாப்படைப்பாங்க பாதுகாப்படைப்பாங்க. சின்ன சின்ன கடையில் இதுனே பாலம் உனக்கு இந்த அடுத்த கோயில் இருக்கு பிள்ளையாரண்டா தெரியுதா? ரைத்தா அந்தாரிக்கு அடுத்த புத்தரிசியில இந்த ஒரு செங்கர் இன்னும் தெரியுது. பாலம் திருப்பி நான் கிட்டத்தட்ட பொல்லரை கிட்ட வந்துட்டேன். பாருங்க என்னடா இந்த காட்டுக்குள்ள மாடு காணாதா? காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் எடுத்து காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் எடுத்து காணாதா? எனக்கு நித்திரவங்கன்னா அப்புறம் தான் ஃபுல்லா நித்திரன்றுவார். நீங்களா காரோட போகலாம் பிரச்சனை இல்லை, கார் எடுத்து ஓடுறதுக்கு என்னதான் எழுப்பி திருப்பியல். கதவு திறக்க 2 பிளக்கும்.
என்ன சொல்ல போற மகளே எப்படி இருக்கு எங்களோட சேர்ந்து இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிருக்குமே 2:30 3 மணி எப்படியும் எங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு ட்ராவலிங் 12 1 2 என்ன 3 மணித்தியாலம் 3:30 மணித்தியாலம் ட்ராவலிங் எங்களோட சேர்ந்து நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய கதிர்விலை டேம் வந்துடுனே கதிர்விலை அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய அடர்ந்த காட்டு பகுதியால் தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நித்திரத்துக்கும் தான் என்ன செய்ய ஒடுங்கிய பாலம் அது முன்னுக்கு இது ஒரு ஒடுங்கிய பாலம். பம்மிங் தான் வா அடே இந்த பாதையெல்லாம் ஒரு பாலம் தானடா. இதுல ஒரு சின்ன பாலம் உடைஞ்சாண்டா பயணம்டா. அப்ப கட்டுப்போம் பெரிய போக்குவரத்துடா கொழும்பு போக்குவரத்து. இது என்னது கோயிலா முன்னுக்கு வர ஹோட்டலா ஹோட்டல் பசிக்குதா யாருக்கு ஒருத்தருக்கு பசிக்கல அவனை நித்திரதுக்கான பொதித்து போ தண்ணி பண்ணிடுவோம்டா தண்ணி வாங்குவோம் வாங்குவோம் அப்படி வாங்கிட்டு வா 5 லிட்டரா 5 லிட்டர் வாங்கோ பாருங்க வைத்த தலையை சொரிஞ்சிருக்கான். எப்படி மக்களே இதோட சாரங்கட்டு வர கண்ணை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் எப்படி நிறுத்த தூக்கமாண்டு யோசிக்க அரைஞ்சு காய்ச்ச வேறு வச்சுட்டு பறந்த யோசனை அங்கேயும் போய் நிறுத்த விட்றான் தான் மீடியோக்கள் நிறுத்தினோட ஆனவன் அங்கே வைத்துடுறான் தான் எழுப்பு தத்து கேட்டு கண்ணை பாருங்க வாங்கித்தாங்க இல்லையோ திருப்பி நிறுத்தணும் நான் நிறுத்திவிடாண்ணா எனக்கு ஓகே ஓகே வராது சிரிப்பாரு புஜ்ஜோனை வச்சுது ஏறு ஏறு ஒன்றை காட்டிச்சிருக்கேன் பெரிய தண்ணி பத்து எவ்வளோடா 5 லிட்டர்ண்ணே ஆனால் 1 லிட்டர் 1.5 லிட்டர் எவ்வளோ 1.5 லிட்டரா 1 லிட்டர் 130 ரூபா 1 லிட்டர் 130 சரியா நம்ம 130 140 இல்லை இது கிடைக்கும் தண்ணி பத்தல் 180 அப்படி பார்த்துமே டவுட் கிளியர் ஒன்றுமே இந்த இதை பட்டியல் 160 ரூபா $1500 மீட்டர். ஓகே மகளி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோம் நாங்கள் வெளிக்கிட்டோம் என்ன எனக்கு பயங்கரமா நித்திரேண்டா ஏதோ தலைக்குள்ளையும் கனிமை அடிக்குது எனக்கு இந்த ஃபுல்லாக அண்டை ஃபுல்லதே தான் அப்படி ஓட்டம் அண்டு ஓட்டங்கள் ஃபுல் வேலையே இல்லைப்பா. எனக்கு பதில் அனுத்துரு காரை போட்டு அடிக்கிறான் அனுத்துரு
அடுத்த கொட்டாயில போய் அப்பா அவ கொட்டாய் சொல்ற அர்த்தம் என்ன? உடம்பு ஏலா டயர்டு, மூளைக்கு ஓய்வு வேண்டும். அதுதான் சொல்லுது அந்த நித்திரை. இது ஹைவே. சோடா கேஸ் கம்பெனில கிடக்கா தண்ணி போய் சொல்றா பாய். என்னடா பெட்ரோல் ஏற்றி வந்து படுத்துக்கிட்டு தான் போய் படுத்துக்கிட்டு என்ன நிலைமை? அது டைம் பொறுப்பான் டைம் மக்களே. அதான் நித்து விடுறாங்க எல்லாரும். இந்த ஓகே இப்போ நான் 2 முகத்தை காட்டின அது விளங்கு. அப்படி 2 முகத்தை வாங்கி காட்டேன். நித்திரக்கான் விளங்குதா இல்லை தெரியலையா? நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தானே விளங்குதோ. அதான் நித்திரக்கான தெரியாது. விளங்கலை. இப்ப என்னோட ஜெனி திருப்பி வைக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டராக போகணும். மேடா 15 20 கிட்ட போகணும். அந்த குளக்கல்ல போய் தான் இப்போ நாங்கள் நிற்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு 3 மணி ஆகுது. 2 மணி தேலம் 3 மணி தேலம் எத்தனை தோக்கலா போயிட்டு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு பயணம் ஒன்று போயிட்டு என்ன திரும்பி வந்திருக்கோம். அந்த பயணத்தை எங்களுக்கு முடிச்சு வரதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 3:30-4 மணி ஆகுது. 2 மணித்தியாலம் 2:30 மணித்தியாலம் வந்து நாங்கள் காருக்குள்ளேயே வந்து தூங்க போகிறோம். காலையில் தூங்கி எழும்பிடுவோம். எழும்பினது பிறகு என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பிறகு பார்க்கலாம். உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து கொடுத்துருந்துச்சு. அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த 2ஆம் நம்பர் வீடு இந்த வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அது வந்து உள்ளுக்க சுற்றி காட்டிக்குப்போம். இனி என்ன செய்கிறது, அந்த இடத்துல வந்து லைட் அடிச்சுட்டு யாரை வாரமாக இருக்கத்தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அங்கே வந்துட்டோம். என்ன விள்றது நித்தக்கல்ல வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். பாய், தூங்க போனதுக்குள்ளே.